அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ₹1 செட்டு. ₹1 செட்டுனா A to Z. இதில் இல்லாத நாணயங்கள் இல்லை என்று சொல்லலாம். அனைத்து விதமான நாணயங்களும், அனைத்து வருடங்களும், அனைத்து மிண்டுகளும் இதில் வைக்கப்பட்டு உள்ளன. வாங்க பார்ப்போம். 1947 இதுதான் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் முதலாக வந்த நாணயம். இது இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்பு கடைசியாக வெளிவந்த ₹1 நாணயம். மும்பை மின்ட் இது. இதுலேயே இதை விட இது குட் கண்டிஷனாக இருக்குது. அதை விட இது நல்லா சிறப்பாக இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு 1954 யூஎன்சி கேட்டகரி 1954 நான் எடுத்து கூட காமிக்கிறேன். 1954 காயினை பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இல்லை 99% யூஎன்சி காயின். ஆனால் யூஎன்சி கிடையாது. இருக்கிற காயினில் ரொம்ப குட் கண்டிஷனான காயின். 1954 வச்சுட்டேன்னா 1962 ஜவஹர்லால் நேரு கமாமினிட்டி காயின்ஸு இதோட சேர்த்து வச்சுருக்கேன். மகாத்மா காந்தி கமாமினிட்டி காயின்ஸு இதோட சேர்த்து வச்சுருக்கேன். இது காமன் காயின் கிடையாது. 1975 தான் காமன் காயின் ஆரம்பம். இது ஃபுல்லாக இதுவரை நான் காமிச்சது எல்லாமே ரேர் காயின். 75 மும்பை, 75 கொல்கட்டா, 76 மும்பை, 76 கொல்கட்டா, 77 1 மின்ட் தான் கொல்கட்டா கிடையாது. 78 மும்பை, 78 கொல்கட்டா, 79 மும்பை, 79 கொல்கட்டா, 80 மும்பை, 80 கொல்கட்டா, 81 மும்பை, 81 கொல்கட்டா, 82 மும்பை 1 மின்ட் தான். இது ஒரு 20 நாணயம் சரியாக போச்சு. அதுக்கப்புறம் 83 ஹைதராபாத் ரேர். 10,000 அல்லது 20,000 இருக்கும். அதுமாதிரி 82 6 கிராம் காயின்ஸ் ரேர். யாருக்கிட்டமும் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் 83 2 மின்ட் இங்கே வச்சுருப்பேன். 83 மும்பை மின்ட், 83 கல்கட்டா மின்ட், 84 ஹைதராபாத் மின்ட் ரேர் காயின், 84 மும்பை, 84 கொல்கட்டா. காயினையும் கண்டிஷனையும் மின்ட்டையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிடணும். 85 ஹைதராபாத்து கிடையாதுண்ணே. 85 மும்பை, 85 கொல்கட்டா, 85 லண்டன். அவ்வளோதான். 85 ஹைடன் ஒரு நாடு. ஃபாரின் மின்ட் ஃபாரின் மின்ட் ஹைடன், HEATON ஹைடன். அந்த மின்ட் இது ஹைட்ஸ் போட்டிருக்கும். இது ரேர் காயின்லாம் கிடையாது. இந்த போட்டிருக்கா காமனாக கிடைக்கிற காயின் தான். இப்போ இதில் உள்ள எல்லாமே ரேர் ஆயிடுச்சு. இந்த காப்பர் நிக்கல் ₹1 1986 ஹைதராபாத் ரேர். ஒரு காயின் ₹1,500 போயிடுச்சு. இப்போ வெரி ரேர் ஆயிடுச்சு அது. 86 மும்பை, 86 கொல்கட்டா, 86 நொய்டா கிடையாது. 87 ஹைதராபாத், 87 மும்பை, 87 கொல்கட்டா, 87 நொய்டா கிடையாது. 88 ஹைதராபாத், 88 மும்பை, 88 கொல்கட்டா, 88 நொய்டா. மும்பையை சிலவங்க வச்சுக்கிட்டு நொய்டாம்பாங்க. இது அப்படி இப்படிமா போட்டால் பிடிச்சி நொய்டாம்பாங்க. 88 பியூர் 100% நொய்டா மின்ட் இந்த மாதிரி இருக்கும். மின்ட்டை பார்த்தீங்களா? 88 நொய்டா மின்ட்டை பார்த்தீங்களா? எப்படி 86
நீங்கள் வந்து ஹைதராபாத்தை பார்த்தீங்களோ, இது 86 ஹைதராபாத். அது மாதிரி 88 மும்பையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். மும்பை இல்லை, நொய்டாவையும். அதுக்கு அடுத்து 89 ஹைதராபாத், அது ரேர் ஆயிடுச்சு. 89 ஹைதராபாத்துமே இப்போ ரேர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 89 மும்பை, 89 கொல்கட்டா, 89 நொய்டா, 90 ஹைதராபாத், 90 மும்பை, 90 கொல்கட்டா, 90 நொய்டா, 90 நொய்டா ரேர் காயின், 91 ஹைதராபாத், 91 மும்பை, 91 கொல்கட்டா, 91 நொய்டாவும் ரொம்ப ரேர். இதோட காப்பர் நிக்கல் காயினில் ₹1 காயின் மின்ட் வாய்ஸாக இயர் வாய்ஸாக முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் 92ல் எஃப்எஸ்எஸ் காயின் தான் உண்டு. கலெக்டர்ஸ் யாரும் இதை பார்த்தீங்கன்னா, இந்த வலைத்தளத்தை பார்த்தீங்கன்னா, இந்த பதிவை பார்த்தீங்கன்னா, ரூபான்னு பார்க்காம இதில் ஒரு செட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வெரி வெரி ரேர் கலெக்ஷனு. இதனுடைய ஆக்சுவல் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் கொடுக்குறது வந்து 12,000 கொடுக்கேன். ஒரு எத்தனை காயின், ஒரு 20 40 ஒரு 50 காயின் மொத்தம். 50 காயினுக்கு வந்து 12,000 விலை ரொம்ப அதிகம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே 12,000 கொடுத்தாலும் இந்தந்த வருடங்கள் இந்தந்த மிண்டுகளை சேகரிப்பதற்கு மிகவும் கடினம். 54 மட்டுமே நீங்கள் சிங்கிளாக 4,500 குறைஞ்சி வாங்க முடியாது, எங்கேயும் வாங்க முடியாது 54. அது மாதிரி டைகர் காயின் ஈஸியாக ஓரளவுக்கு வாங்கிடலாம். 50 வாங்குறா இருந்தாலும் 700 800 900 போயிடுச்சு. 62வே 500 600ன்னு சொல்லி போயிடுச்சு. கமாமினிட்டி காயின்ஸ் 2 வச்சுருக்கேன். அது மாதிரி 1986 ஹைதராபாத்தும் 1988 நொய்டாவும், அது 2 மட்டுமே நீங்கள் வாங்கணும்னா 4,000 ஆகும். அதனால் இதனுடைய விலைகளை பூரா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாணயத்தினுடைய விலையும் அதிகம். 300 400 300 400 அதிகம். மொத்தம் 30 காயின் வச்சுருக்கோம்னா குறைஞ்சது 20,000 ஆகும். இதை பூரா நீங்கள் வாங்கணும்னா அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். குறைஞ்சது 1 இயர் 2 இயர் ஆகும் இந்த கலெக்ஷனை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு. 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். வலைத்தளத்தில் உட்காந்து எல்லாத்தையும் புக் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 மாதத்தில் முடிக்கலாம். அதாவது ரிஸ்க் எடுக்காமல் அலையாமல் கொள்ளாமல். இது எல்லாம் A to Z நேரடியாக உங்களுக்கு கரங்களுக்கு வந்துடும். விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் விலை அதிகம்னு சொல்லி. கொடுக்குறவங்களுக்கு எனக்கு வந்து அது கம்மியான விலை தான். ஏன்னா இது அவ்வளவு கடினமான ஒரு வேலை. அந்த வேலையை நிறைவேற்றுவதற்கு உரிய கூலியை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதில் நோ காம்ப்ரமைஸ். விலை குறைச்சி கொடுக்குறாங்க நானே கொடுத்துருவேன். விற்கிறதுக்கு தானே வச்சுருக்கேன். விலை குறைச்சி கொடுக்குறாங்க நானே கொடுத்துருவேன். சரி, இந்த இது 1954 மட்டும் நான் எடுத்துருந்தேன், 4,500 குறைச்சிக்கோங்க. 88 நொய்டாவை எடுத்துருந்தேன், 2,000 குறைச்சிக்கோங்க. 86 ஹைதராபாத் எடுத்தேன், 1,500 குறைச்சிக்கோங்க. 1950 எடுத்துருந்தேன், 500 குறைச்சிக்கோங்க. 1962 எடுத்துருந்தேன், 400 குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த நாணயம் தவிர மற்ற நாணயங்களை நீங்கள் விலைக்கு வாங்கிக்கிடலாம். என்கிட்ட வந்து ஒரு 1954 ஒன்று இருக்குது சார், இப்போ இதையும் சேர்த்து வாங்குறதுக்கு என்கிட்ட ரூபா இல்லை, அதனால் 54 நீங்கள் எடுத்துருங்க, மிச்சத்தை கொடுங்க அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன விலையிலேருந்து 4,500 நீங்கள் குறைச்சிக்கலாம். ப்ராமிஸாகவே. 88 நொய்டா நான் 2 வச்சுருக்கேன், 3வது இந்த நொய்டா தேவையில்லை, இந்த நொய்டா தவிர மற்ற கலெக்ஷன் கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் 2,500 குறைச்சிக்கலாம். உண்மையிலேயே அது மாதிரி இது வந்து எல்லாம் ரேர் கலெக்ஷனு, ஒரு அருமையான கலெக்ஷனு, குட் செட், அதாவது நல்ல ஒரு செட்டு. இது வாங்கினாலும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, ஒரு நிம்மதி அடைவீங்க. நிச்சயமாக ஒரு செட்டு நம்மகிட்ட இருக்குது, ₹1 காயினில் அனைத்து வருடங்களும் அனைத்து மிண்டுகளும் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவீங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் சரஸ்வதி தின வாழ்த்துக்கள்.